ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 10, 2024 வெள்ளிக்கிழமை இந்த வருஷத்துக்கான அட்சய திருதியை. அன்னைக்கு தினம் நீங்கள் தங்கம் வெள்ளி எந்த பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த ஒரே ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் போதும். வாழ்நாள் முழுக்க கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படும். பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு இந்த ஒரு பொருள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வருடமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதியை தான் நம்ம அட்சய திருதியை எடுத்துக்கிறோம். இந்த வருஷம் அட்சய திருதியை மே 10ஆம் தேதி அதிகாலை 4:17 மணிக்கு ஆரம்பிக்குது. அது 11ஆம் தேதி 2:50 வரைக்கும் இருந்தாலும் 10ஆம் தேதி தான் நம்ம அட்சய திருதியை எடுத்துக்கிறோம். அன்னைக்கு தான் நீங்கள் தங்க நகைகள் வாங்கி குவிக்கணும். அட்சய அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வற்றாத, குறையாத, வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய அப்படின்னு பொருள். அதனால தான் அன்னைக்கு தினம் தங்கம் வெள்ளி வாங்கணும். என்ன பொருள் வாங்கினாலும் என்ன விஷயம் செஞ்சாலும் அது வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம். தங்கம் வெள்ளி வாங்குறது மட்டும் இல்லை, அன்னைக்கு சொந்தமாக வீடு வாங்குறவங்க, நிலம் வாங்குறவங்க, காரு வாங்குறவங்க, புதுசாக தன் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்குறவங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் பண்ணுறது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அதிகமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால தான் அட்சய திருதியை அன்னைக்கு நல்ல விஷயங்களும் பண்ணணும். தங்கம் வெள்ளி வாங்குறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்கி வைக்கலாம். கல்லுப்பு, மஞ்சள், பசு நெய், இது மாதிரி வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி வைக்கிறதும் அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு கூடுதல் வளம் சேர்க்கும். அன்னைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கான சிறப்பான நேரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், மதியம் 12:30லேருந்து 1:30 வரைக்கும், மாலை நேரத்தில் 6:30 மணிலேருந்து 7:30. இந்த இடைப்பட்ட நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக தங்கம் வெள்ளி வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். இல்லை வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் அட்சய திருதி அன்னைக்கு வாங்க நினைக்கக்கூடிய பொருட்களை இந்த நேரத்தில் வாங்கிக்கோங்க. அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் கட்டாயம் அன்னைக்கு தினம் நீங்கள் புதுசாக வாங்கி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை செய்யணும். அது என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு மண் சட்டி ஒன்று வாங்குங்க. மண் பானை இல்லை, மண் சட்டி. கண்டிப்பாக உங்கள் வீடு பக்கத்தில் மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய கடைகளில் மண் சட்டி விற்கும், சந்தைகளில் கிடைக்கும். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ல குறையாத பாத்திரம் தான் அந்த அட்சய பாத்திரம். அப்பேற்பட்ட அட்சய பாத்திரத்துக்கு நிகரான மண் சட்டி ஒன்று வாங்கிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு அதில் ஒரு நாள் முழுக்க அட்சய திருதி முடிகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி வைங்க. அட்சய திருதி அன்னைக்கு அட்சய பாத்திரம் வாங்குற கணக்காக தான் நீங்கள் அந்த மண் சட்டியை வாங்கிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் தினமும் பயன்படுத்துறீங்களோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அன்னைக்கு தினம் தங்கம் வெள்ளி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கார், பங்களா, இது மாதிரி நீங்கள் என்ன பொருள் வேணால் வாங்குங்க. ஆனால் அட்சய திருதியை அன்னைக்கு அட்சய பாத்திரம் வாங்குற அளவுக்கு கணக்கெடுத்துக்கிட்டு ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கி அதில் அது நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. மறுநாள் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த மண் சட்டியை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தினாலும் சரி, இல்லை வீட்லேயே எங்கேயாவது சமையலில் வச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மண் சட்டியாவது குறைஞ்சது ஒன்றாவது வாங்கி வீட்டில் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.